என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்ய வேண்டும். கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்கு பதில் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். ஒரு மாம்சத்துக்குரிய தாயோ தகப்பனோ நம்மை எப்பொழுது என் பிள்ளைகள் கூப்பிட மாட்டார்கள் என்று ஏங்கி தவிக்கிறது போல, ஒரு ஆவிக்குரிய தகப்பன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம கூப்பிட மாட்டோமா, அழைக்க மாட்டோமா என்று சொல்லி நாம நினைக்கிறோம். இந்த பூமியில் ஆண்டவரே என்னை விசாரிக்க ஒருத்தருமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரே என்பதை அறியாமல் இருக்கிறோம். அவரை கூப்பிட்டு பாருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே என்னை விசாரிக்க வாரும், என்னை விசாரிக்க வாரும் என்று கூப்பிட்டு பாருங்களேன். அவர் நிச்சயமா விசாரிப்பார். வேத வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 80 சங்கீதத்தில் 14வது வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 80:14 சொல்லுகிறது, சேனைகளின் தேவனை திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரியும் என்று சொல்லி அருமையாக சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த திராட்சை செடி, ஒருவேளை நீங்க பட்டு போன கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சூழலில் இருக்கலாம், நெருக்கத்திலே பிரச்சனையில் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க. சேனைகளின் கர்த்தாவே, வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பாருமப்பா, இறங்கி வாரும், திரும்பி வாரும், என்னை விட்டு தூரமாயிராது, திரும்பி வாரும், என் கிட்டே வந்து என்னை விசாரியும் என்று சொல்லி அன்போடு நீங்கள் ஒரு தாகத்தோடு, ஏக்கத்தோடு, மன ரம்யத்தோடு, மன விருப்பத்தோடு, கண்ணீரோடு அவர்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களிடமாய் வந்து அவர் நிச்சயமாய் உங்களை விசாரிப்பார். விசாரித்து உங்களுக்குரிய பலனை நிச்சயம் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் உங்களை விசாரிப்பார். ஆமேன்.